பாடுவே எந்தன் இயேசுநாதனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்னும் நன்றி கூறுவேனா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் என அளித்திடும் நாதரே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் என அளித்திடும் நாதரே. நினையாத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதிப்பே. நினையாத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதிப்பே. எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி ஆண்டவரே. 4 மாதம் முழுவதிலும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்களை தாங்கி ஏந்தி எங்களை வழி நடத்தினது. இந்த 5வது மாதத்தில் நுழையும்படி உம்முடைய கிருபை எங்களுக்கு பலன் தந்தது இயேசப்பா. வேதத்தில் 5 என்கிற எண்ணை நாங்கள் எங்கெல்லாம் பார்க்கிறோம் அங்கெல்லாம் உடைய கிருபை தாராளமாய் வெளிப்படுகிறது. இந்த மாதத்திலும் உடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தாராளமாய் வெளிப்படுவதாக. யோசேப்பு முதலாய் பென்யமீனை பார்க்கும் பொழுது மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் 5 மடங்கு அவனுக்குரிய பங்கை கூட்டி கொடுத்தாரே. அதே போலவே இந்த மாதத்துல உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் 5 மடங்கு நன்மைகளை, கிருபைகளை, தயவை தாராளமாய் காட்டி இந்த மாதத்துல நீர் மகிமைப்படுவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த அதிகாலையின் கூடுகைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை நாங்கள் உபயோகப்படுத்துவதற்கு முன்பதாக உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பது, உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமாய் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காய் நன்றி. உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரே ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமென். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லலாமே எல்லோரும். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். எல்லோரும் உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கை
சேனையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி தின்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. எல்லோரும் சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஒரே எப்படி விழுந்து நிற்கிறது. ஆண்டவருக்கு 2 கரங்களை உயர்த்தி இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் குறிப்பா இந்த வருஷத்துல இந்த 4 மாசத்துல நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின ஒன்று கூட நீங்க நிறைவேற்றாம இல்லை ஏசப்பா. எல்லாம் நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்க பார்வைக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கல மாதிரி தெரியலாம். ஆனால் அதனதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற அந்த தேவனுடைய கரத்துல நாங்க இருக்கிறோம். அவர் எங்களுக்கு சரியான நேரத்துல தக்க சமயத்துல எல்லாவற்றையும் கொடுத்து எங்களை அழகு பார்க்கிற அந்த நல்ல தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். இந்த மாதமும் நீர் எங்களுக்கு நம்ப பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி எறிதல் உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகமாக்குகிறவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி வழிகளை செவ்வையாக்குகிறவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு முன்பாக சென்று பாதைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய கல்வாரியின் கரத்துல எங்களையும் எங்கள் சபை பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். இத்தனை ஆண்டுகளும் சரி, இந்த வருடத்தில் இந்த 4 மாதங்களும் சரி, எங்க பலமோ எங்க சாமர்த்தியமோ என்று சொல்வதற்கல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலேயே எங்களை நடத்தி வந்தீரே. அதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். இந்த மாதமும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. ஜீவனால் எல்லாம் எங்களை நடத்துவீர். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஏதோ அந்த நாளுக்கோ மாதத்துக்கோ அது நித்தியமான வாக்கு தத்தம். ஆனால் அந்த நாளுக்குரிய அந்த மாதத்துக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்று
பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாக்கு தத்தத்தின் மேல் எங்கள் கண்களையும் எங்கள் எண்ணங்களையும் வைப்பதற்கு எங்கள் இருதயத்தை திறந்தீரே, அதற்கு ஸ்தோத்திரம். அழியாத வார்த்தையின் மேல, மிகுந்த பலனை கொடுக்கிற வார்த்தையின் மேல, எங்களை உருவாக்குகிற வார்த்தையின் மேல, எங்களுக்குள்ள புதிய நன்மைகளை கொடுக்கிற, மனதில் மறுரூபத்தை கொடுக்கிற வார்த்தையின் மேல திரும்ப திரும்ப எங்களுக்கு ஆண்டவரே நினைக்கும்படி செய்த நல்ல தெய்வமே, உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு என்ன செய்ய நினைச்சிருக்கிறீரோ அதை ஒருபொழுதும் மற்றவர்கள் மூலமாய் நிறைவேற்ற மாட்டீர், எங்க மூலியமாவே நிறைவேற்றுவீர். உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக நீர் திட்டமிட்டீரோ அதை நீரே செய்து முடிப்பதற்கு ஆண்டவரே வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்முடைய கரத்தில் இந்த காலை வேளையில எங்களை எங்க குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We praise you, Lord. Hallelujah, hallelujah. Thank you, Lord. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடிக்கு தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீ. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நன்றி ஆண்டவரே, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துவோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் நம்முடைய சபைக்கும் நம்மோடு இணைந்திருக்கிற ஜனங்களுக்கும் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் அனைவருக்கும் நினைப்பூட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை, வாக்கு தத்தம் 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25வது வசனம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். பாருங்க, எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை வருதுன்னா, தாவீதினுடைய உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. மலைகளில், காடுகளில், குகைகளில் போய் தன் உயிரை தப்பித்து கொள்வதற்கு மாறி மாறி ஓடிட்டே இருக்கிறார் பாருங்க. அப்பொழுது இந்த வார்த்தை வருகிறது, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். நான் இஸ்ரவேலின் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மட்டுமல்ல, இந்த விழுந்து போன உலகத்தில் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளாகிய நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக வானத்திலிருந்து அவர் பூமிக்கு இறங்கி கல்வாரி சிலுவிலே நமக்காக மரித்து மீட்பை ஏற்படுத்தின அந்த தேவன் சொல்லுகிறார், அந்த தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆமென். நம்மை ஆசீர்வதித்த தேவன் உலகத்தை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவர். அவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இந்த ஆசீர்வாதங்கிற வார்த்தை அடிக்கடி உச்சரிக்கிறதுனால ரொம்ப லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமீன். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் தேவனுடைய சாயல்.
ஒருபொழுதும் தேவன் இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவே இல்லை. ஆதாமை படைத்தாரு, அவனை ஆசீர்வதித்தாரு, பலுகி பெருகுன்னு சொல்லி அவளை மனசார பிளஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஆபிரகாமுக்கிட்ட வந்து அவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசா கிட்ட வராரு, அவரையும் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபிட்ட வராரு, ஆசீர்வாதங்கிறார். ஸோ ஆசீர்வாதங்கிற வார்த்தையை தேவன் உச்சரிப்பதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று சொன்னால், அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி நாம் இருக்கிறோம். நாமும் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயிர்த்தெழுந்த அந்த தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்வதில் நாம் ஒருபொழுதும் வெட்கப்பட வேண்டாம். ஆமென். இந்த மாதத்தில் இதுவரையும் நினைவு கூறுதலை காட்டிலும் அதிகமாக இந்த மே மாதத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உங்கள் முகத்தை உங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது சொல்லுங்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சர்வ வல்ல தேவனால் உயிர்த்தெழுந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை திரும்ப திரும்ப நினைவு கூறுவதற்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒரே வரியில் சொல்கிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம். மரணத்தை ஜெயித்தவர், சாவை ஜெயித்தவர், மரணத்தை விழுங்கினவர், நம்முடைய கண்ணீரை துடைத்தவர், நம் நிந்தனைகளை மாற்றினவர் என்னோடு இருக்கிறார். என்னை விட்டு விலகாத என்னோடு கூடவே எப்பொழுதும் இருக்கிறாரே, அதுதான் என் வாழ்வில் தேவன் எனக்கு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அப்போது ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு கூச்சப்பட வேண்டாம். அது என்னப்பா திரும்ப திரும்ப இதே வார்த்தை ஆசீர்வாதம் ஆசீர்வாதனே சொல்லிட்டு இருக்கிறீங்க? யார் எப்படி வேணால் நினைக்கட்டும், சொல்லட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் நம்புகிறோம். ஆமென். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம்னு சொல்லிச்சுனாவே என்னவே சில பேருக்கு என்னென்னா பணம், காசு, ஸ்டேட்டஸு, பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, வீடு, காரு, பங்களா, அதைத்தான் நினைக்கிறாங்க. அது ஒரு பகுதி தான். அதை மட்டுமே முதன்மையாக ஆசீர்வாதம் நீங்கள் நினச்சின்னா நம்மளை மாதிரி மட்ட ரகமான எண்ணமுடையவர்கள் வேறு ஒருவரும் கிடையாது. ஆசீர்வாதம் அது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்துக்குள்ளே அது இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனால் ஆசீர்வாதம் என்பது மேன்மை. அது விவரிக்க முடியாது, அது நம்ம சம்பாதிக்க முடியாது. தேவன் தன்னுடைய அன்பினால் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான இலவச கிருபை ஈவு, அவர் நம்மோடு இருக்கிறார், அதுதான் ஆசீர்வாதம். ஆமென். அதனால் இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் காலை வேலை சொல்லுங்கள், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்கள், எட்வினே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சர்வ வல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இந்த உலகத்தை படைத்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது மட்டுமல்ல, உனக்காக அவர் உயிர்த்தெழுந்தாரே அந்த தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். சிருஷ்டிப்பை படைத்த தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் இழந்தான். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் நம்மளை விட்டு விலகாது, நம்மளை விட்டு கைவிடாது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆசீர்வாதமெல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கே பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எது கொஞ்சம் அப்படியே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணத்தை இருக்குதோ, குறிப்பாக அந்த விஷயத்தில் அவர் கூட இருந்து அந்த இடத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிறதுல கர்த்தர் உங்களுக்கு உங்களோடு இருப்பதை அதை நிரூபிப்பார். ஆமேன். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஆமேன். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாருங்க, ஆண்டவரே நிச்சயம் நான் எதிர்பார்க்கிறேன், சபை எதிர்பார்க்கிறது, ஜெபிக்கிறது ஒரு காரியத்திற்காக. நிச்சயம் தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன்.
நிச்சயம் என் வாழ்வை கொண்டு என் வாழ்வின் மூலமாய் இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஈசாக்கை பார்த்து சொன்னார், பஞ்ச காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் நான் கூட வருவேன். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், இந்த மாதத்திலே உங்கள் வாழ்வில் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று. ஆமென். நான் அதை மனப்பூர்வமாய் நம்புகிறேன். எப்படி ஆகும், இது எப்படி நிறைவேறும், இது சாத்தியமா, அதை பற்றி எல்லாம் என் மூளையை போட்டு நான் அலச விரும்பலை. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு என் இருதயத்தில் பதிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன். அந்த வார்த்தைக்கு என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படியே நான் செயல்பட விரும்புகிறேன். முடிவில் நின்று நான் பார்க்க போகிறேன். பெரிய காரியங்களை என் வாழ்வில் அவர் செய்து முடித்து இருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் மகத்துவம் உள்ள தேவனாயிருக்கிறார். என் வாழ்வில் அவர் பெரிய காரியம் செய்வது என்பது அவருக்கு லேசு. எனக்கு வேணா அது ஆச்சரியம், அவருக்கு அது லேசு. அவருக்கு அதை செய்யலினா தான் அவருக்கு ஆச்சரியம். என்னடா அது என் பிள்ளை வாழ்க்கையில் ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி அவர் தான் ஆச்சரியப்படணும். அவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வது வந்து அவருக்கு லகுவானது, லேசானது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா வேதம் சொல்லுது, சாலமோனிலும் பெரியவர் அவர். இந்த உலகமே ஒரு மனுஷனை பார்த்து வியந்து பார்த்தது. பல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அந்த மனுஷனுடைய முக பார்வைக்கு, அந்த அவனை போய் மூஞ்சில நேருக்கு நேர் பார்க்கணுங்கிறதுக்காக ஏங்கி தவம் கிடந்த ஒரு மனிதன் சாலமோன் ராஜா. ஆனால் வேதம் சொல்லுவது, சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு இருக்கிறார் என்று. பெரிய காரியங்களை செய்வதற்கு, நம் மூலியமாய் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவைகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு அவர் இன்றும் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அதனால் இந்த மாதத்தில் நாம் என்றும் இல்லாத அளவுக்கு எதிர்பார்ப்போம். தேவன் எங்கள் மூலமாய், சபை மூலமாய், அப்படி விசுவாச குடும்பம் மூலமாய், ஒவ்வொரு அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என் மூலமாய் தேவன் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இதுவெல்லாம் நம்ம சத்திய அப்பாற்பட்டு அவ்வளோதாப்பா முடியுது, எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டோம், இனி உனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அந்த தேவனால் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க. அவர் சொல்கிறார், அதை நான் பார்த்துக்கிறேன், விடு, அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நான் செய்வேன். அதை செய்வதற்காகத்தான் உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். என்னை நம்ப பண்ணின நம்முடைய வாக்குகளை நான் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன். அதனால் எதுவெல்லாம் அவர் தான் செய்யணும், அவர் தான் முடிக்கணும்னா ரைட். இந்த காரியத்தை கடைசியில் மட்டும் இல்லை, துவங்கும் பொழுதே அவர் தான் நீர் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அவர் ஆச்சரியம். இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாகவே ஒரு மிகப்பெரிய விடுதலையை, ரிலீஃபை, ஒரு மிகப்பெரிய காரியத்தை நம்ம கண்ணு பார்க்கும்படி செய்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவாராக. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேதத்தில் ஒரே ஒரு காரியத்தை, எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை, ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுரும் பாருங்க. அந்த சம்பவம் நடைபெற்ற உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் பிரமிப்படைந்தார்கள். அரசாங்கம் பிரமிப்படைந்தது, அதிகாரிகள் பிரமிப்படைந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆதி திருச்சபையிலே செய்தார். ஆமென். திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்களேன். பேதுரு பின்னும் தட்டிக்கொண்டே இருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். இந்த சம்பவத்தின் பின்னணி என்னன்னா, பேதுருவை சிறைச்சாலையில் போட்டாங்க. அதுக்கு முந்தின நாள் யாக்கோப்பை கொலை செஞ்சிட்டாங்க.
அடுத்த நாள் இந்த பஸ்கா பண்டிகையெல்லாம் முடிச்சுட்டு இவரையும் காலி பண்ணிடலான்னு சொல்லி சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்படி சிறையில் காவல் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அடுத்த வசனம் அப்படியே கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறது. அங்கே பாருங்கள், 4வது வசனம் பாருங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களாக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். நாங்கள் 16 பேர் அப்படியே ஷிஃப்ட்டு போட்டு பேதுருவை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்கள். அந்த வார்த்தை சொல்லி முடிச்சேன்னு அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்கள். அப்படி பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஆமென். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்கிற தேவன் எப்படி அதை செய்கிறாரமா, உங்களுக்காக யாராவது ஒருவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம். ஆமென். ஒருவேளை நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்த ஜனங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்களும் மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபமும் இன்னொருவருடைய விடுதலைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல் உங்கள் விடுதலைக்கும் உங்கள் நன்மைக்கும் இன்னொருவர் ஜெபித்துக்கொண்டு தேவன் பாருங்கள் அந்த ஜெபத்தை எங்கே கொண்டு வந்து அப்படி இணைக்கிறார். அங்கே அரசாங்கத்தினுடைய அந்த அதிகாரம், சட்டத்தினுடைய அந்த ஒரு ஒழுங்கு, அங்கே ஒரு கட்டமைப்பு, இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்கலாம் என்கிற சொல்லுகிற அப்பேற்பட்ட சூழல் அங்கே ஏரோது தன்னுடைய ராஜாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஆமென். நீங்கள் சபைன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஜனங்கள் மட்டும் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இந்த சபை என்பது உலகளாவிய திருச்சபை, மீட்கப்பட்டவர்களின் சங்கமம். ஆமென். நம்ம நினைத்து நம்ம முகம் பார்க்காத அநேகர் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்கிறீங்க? நாம் அதைத்தானே செஞ்சிட்ருக்கிறோம். சில பேர் பேர் தான் வருது, யாருன்னே தெரியல, அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலை இருக்குது. நாம் இங்கே ஜெபிக்கிறோம், கர்த்தர் அங்கே விடுதலை தருகிறார். ஆமென். முகமறியாத ஜனங்களுக்கு நாம் எப்படி விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோமோ அதே போலத்தான் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதட்டத்தோடு இருக்கிற அதே வேளையில் நமக்கு ஜெபம் பண்ணுவதற்கு பலன் இல்லைங்கிற அந்த சூழ்நிலையில் நமக்காக கர்த்தர் இன்னொருவரை ஏற்படுத்தி அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற நல்ல தேவன். ஆமென். பெரிய காரியங்களை இதை மாதிரி ஜெபம் என்கிற அற்புதமான முறையில் கர்த்தர் நம்ம வாழ்வில் நிறைவேற்றுகிறார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லாமே. பாருங்கள், ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புத காரியம் நடக்குது பாருங்கள். தேவ தூதன் வருகிற காரியமும், அங்கே வெளிச்சம் அடிக்கிற காரியமும், சங்கிலி கீழே விழுகிற காரியமும், அவனை தட்டி எழுப்புகிற காரியம், அவனோட பாதரட்சை போடுவது, வஸ்திரத்தை போடுவது, போர்வையை போர்த்தி கொள்வது, நடந்து செல்லுவது, முதல் காவலை கடப்பது, 2வது காவலை கடப்பது, 3வது பெரிய கதவண்டை வரும்பொழுது அது தானாய் திறப்பது, 3 காவலையும் கடந்து வெளியே வருகிற அத்தனை செயலும் அந்த 16 போர் வீரர்களுக்கு கடுகளவு கூட தெரியவில்லை. அவங்க தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தூங்கவே கிடையாது. தூங்கிறதுக்காக அந்த காவல் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. அவன் முழித்துட்டு தான் இருக்கணும். அவனை கண்ணுக்கு தெரியாமல் அவங்க கண்ணை மயக்கம் உண்டாக்கி அல்லது கண் குருடாக்கி கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென். பாருங்கள், ஒன்றை நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து அந்த எதிர்மறையான இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியாமல் உங்கள் வாழ்வில் ஒரு நன்மை செய்வதற்கு அவர் பெரியவர். ஆமென். இதை அவர் மாலத்தான் செய்ய முடியும். எதுவெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாய் உங்களை நசுக்க, உங்களை வெளியே விடாமல், உங்களுக்குள்ள, உங்கள் சரீரத்துக்குள்ளே, உங்கள் வாழ்வுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இதை வெளியவே போகக்கூடாது, இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாளெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எதுவெல்லாம் பலத்த அரணை போல ஒரு அப்படியே சூழ இருக்குதோ அதன் மத்திக்குள்ளே அந்த எல்லா எதிர்ப்புகளுக்கும் கண்களுக்குமே
தண்ணி காட்டிட்டு அழகாக உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து அற்புதம் செய்கிறதுக்கு நிகர் அவர் ஒருவரே. எங்கள் வாழ்க்கையில் சபை ஊழியத்தில் ஏராளமான நன்மைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறத மற்றவர்கள் பார்த்து அவங்க பிரமிப்பை விட பேதலிச்சு போயிடுவாங்க. உண்மையை தான் சொல்கிறியா? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்குது, இதெல்லாம் உண்மையா? எஸ், உண்மை என்று எந்த ரூபத்தில் நிரூபிக்க வேண்டுமோ அதை நிரூபிக்கிற வரை கர்த்தர் ஓய மாட்டார். பெரிய காரியத்தை செய்து அந்த பெரிய காரியத்தை தேவன்தான் செய்தார் என்பதை மற்றவர்கள் புரிகிற விதத்தில் விளக்கும்படி என்னவெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அவர் செய்ய வல்லவர். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் தேவன் எக்ஸ்ட்ராடினரியாக, அவுட்ஸ்டாண்டிங்காக, எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்வில் செய்வாராக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வாராக. எந்த இடத்துல செயல்பட முடியாமல் அப்படியே குறுகி போன மாதிரி, அப்படியே செயலிழந்து போன மாதிரி, அப்படியே அடைத்து வைத்தது போல, சுதந்திரமாக இல்லாதபடி ஏதோ ஒரு நெருக்குதல் இருப்பது போல இருக்கிறதோ, கர்த்தர் அந்த விஷயத்தில், அந்த காரியத்தில் கர்த்தர் உள்ளே வந்து அதை எப்படி அங்கிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய், வெளிச்சமாய், உப்பாய் வைக்க வேண்டுமோ அப்படி செய்வதற்கு கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கென்று கர்த்தர் தன்னுடைய கரத்தில் எடுப்பாராக. பெரிய காரியங்களை செய்கிற நல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும். உங்களை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை செய்வதற்கு உங்கள் சரீர ஆரோக்கியம் தடையாக இருந்தால் அதை டீல் பண்ணுவார். அங்கே உங்களுடைய பொருளாதார தடையாக இருந்தால் அதையும் டீல் பண்ணுவார். உங்களுடைய குணம் தடையாக இருந்தால் அதிலும் டீல் பண்ணுவார். உங்களுடைய பழக்க வழக்கம் தடையாக இருந்தால் அதிலையும் டீல் பண்ணுவார். நிச்சயம் அந்த விஷயத்தில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் மட்டுமே செய்ய முடியும் என்பதை அவர் தன்னை வெளிப்படுத்தி மற்றவர்கள் பிரமிப்படைந்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு கர்த்தரை நோக்கி நன்றி செலுத்துகிற வரைக்கும் அவர் செயல்படுத்தி கொண்டே தான் இருப்பார். இந்த மாதத்தில் அதை பார்ப்பீர்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமென். சரி, இங்கே பாருங்க, தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய். அடுத்த ஒரு நன்மை பாருங்க, மென்மேலும் பலப்படுவாய். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய மாறுத்தரம், நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாதத்தில் நான் முடிக்கிறேன். என்னன்னா, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறதோ அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ், அங்கே தான் ஆசீர்வாதம் துவங்குது, நன்மை துவங்குது. அநேகர் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனால் ஜெபிப்பதற்கு ரெடியாக இருப்பாங்க. நிச்சயம் மற்றவர்களுக்கு வேணால் நன்மையாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்காது. நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய ஜெப வாழ்க்கையாகட்டும், உபவாசமாகட்டும், ஆராதனை ஆகட்டும், ஊழியமாகட்டும், நற்கிரிகளாகட்டும், உதவியாகட்டும், எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் என்று வரும்பொழுது அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். மற்ற எல்லாவற்றை காட்டிலும் கீழ்ப்படிதல் பெருசு. ஆமென். நீங்கள் சில நேரத்தில் யோசேப்பை நீங்கள் ஸ்டோரியை படிச்சிங்கன்னா அங்கே ஜெபமோ உபவாசமோ எதுவுமே அங்கே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் முழுமைன்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால், அவன் தேவனுடைய தரிசனத்திற்கு, சொப்பனத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தினான். அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதற்கு யோசேப்பு தன்னை கீழ்ப்படுத்தினான். அதனால தாங்க அந்த கீழ்ப்படிதல் உண்டான விளைவை தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பார்க்கலாம். முறுமுறுக்கலை, கசந்து கொள்ளல, பொறாமப்படலை, பகை உணர்வு கொள்ள, பழி வாங்கல, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறார். எதிர்மறையான சூழ்நிலை, தவறாய் குற்றம் சாட்டப்படுகிற அதில் கூட அவன் பதட்டப்படலை, அவன் தன்னைத்தானே நொந்துக்கலை. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை எல்லாமே அவருடைய வார்த்தைக்கும் தரிசனத்திற்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு யோசேப்பு தன்னை கீழ்ப்படுத்தினான். ஆமென் சொல்லுங்க பார்க்க. அப்போது
நம்மளுடைய இந்த மே மாதத்தில் இன்னொன்றை உங்கள் மனசில் வச்சுங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவன் என் மூலியமாய் பெரிய காரியத்தை செய்வார். அதை எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது என்னை நான் கீழ்ப்படுத்துவேன். என் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்படின்னா வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணுறது, பெரிய காரியங்களை ரிசீவ் பண்ணுறது, நன்மைகளை ரிசீவ் பண்ணுறது இந்த ஒரு எளிமையான ஒரு வழியில தான் கர்த்தர் பிரம்மாண்டமான நன்மைகளை வச்சிருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த மனுக்குலத்தில் வந்த தீமைக்கும் நன்மைக்கும் ஒரே காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுக்குலத்தில் ஒரு மிகப்பெரிய தீமை சந்ததியவே நாசப்படுத்தினது. அதே போல மனுக்குலத்தில் ஒரு காரியத்தின் மூலமாய் ஒரு மிகப்பெரிய நன்மை தம்மை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அது நன்மையாக இருக்கிறது. எந்த ஒரு காரியம் தெரியுமா? வாசிங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 15ஆம் ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 5:19, ரோமர் 5:19. சத்தமாக ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். வாவ், சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருடைய கீழ்ப்படியாதனால பெரிய தீமை உள்ள வந்துருச்சு, ஒருவருடைய கீழ்ப்படிதலினால பெரிய நன்மை உள்ள வந்துச்சு. அப்ப நன்மைகளும் தீமைகளும் எங்க ஆரம்பிக்கிறது? ஹலோ, என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க? மேலும் அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்குறான். ஒரு மனுஷனுடைய, அதாவது பாவத்துக்கு முன்பதாகவே என்ன நடைபெற்றுச்சு? கீழ்ப்படியாமை நடைபெற்றுச்சு. கீழ்ப்படியாமையின் விளைவாகத்தான் எது உள்ள வந்துச்சு? அப்போ இங்க பாருங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நன்மை உள்ள வந்திருக்கிறது. அப்போ இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் மூலியமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வாசல், அதனுடைய என்ட்ரன்ஸ், முதல் படி என்ன தெரியுமா? அவருடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். மீதி எல்லாமே அப்புறம்தான் வரணும். நீங்கள் ஆலயத்துக்கு வர்றதும் சரி, ஜெபிக்கிறதும் சரி, உபவாசிக்கிறதும் சரி, நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் இங்கே உட்காரதுனால ஏதோ ஒரு நிகழ்வுக்கு வரீங்க, கொஞ்சம் டைம் பாஸ். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கே வந்தாலும் சரி, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னு சொல்லுச்சுன்னா அது எந்த அளவுக்கு எடுபடுன்னு தெரியல. இங்கே பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், வேத வசனத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. வாவ்! அதாவது வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அது தேவனுடைய பார்வையில் உகந்ததா இல்லை. இந்த மே மாதம் அப்படி ஒன்று மனசில் பதிவைங்க. ஆண்டவரே, இந்த ஒரு மாதத்தை எனக்கு கொடுக்குது. உண்மையாலுமே என் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு உண்டாகட்டும். என் வாழ்க்கையில் ஒரு பதிவு, சரித்திர பதிவு. உம்முடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணுவீங்க, உபவாசிக்கிற நேரத்தில் உபவாசிப்பீங்க, சபைக்கு வருகிற நேரத்தில் சபைக்கு வருவீங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பீங்க. அவருக்கு பிரியமில்லாத உங்கள் மனசு ரொம்ப செய்வதற்கோ யோசிப்பதற்கோ செலவிடுவதற்கோ ரொம்ப தடுமாறும். நீங்கள் தேவ வசனம் அவ்வளோ வெளியேறப்பட்டது. வசனம் உங்களை உருவாக்கும். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க, வசனத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க, வசனத்தை கனமாக எண்ண மாட்டீங்க, வசனத்துக்கு முதன்மையான இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பைபிளை கையில் வச்சுக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க. எங்கே போகிறீங்க? நானும் சர்ச்சுக்கு போகிறேங்க, நானும் கூட்டத்துக்கு போகிறேங்க. எந்த சபைங்க? நாங்கள் அந்த சபைங்க, இந்த சபைங்க. நிச்சயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றோ, தேவன் பெரிய காரியம் செய்கிறார் என்றோ நம்ம மூலியமாய் வெளிப்படுதல் என்பது கொஞ்சம் கால தாமதம் கூட ஆகலாம். ஆமேன் சொல்ல, வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். ஆமேன். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய வசனத்திற்கு நான் கேள்வி. இயேசு கிறிஸ்துனுடைய வெற்றி வாழ்வின் ரகசியம் என்ன தெரியுமா? அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனுடைய குமாரன் தான். சகல கிருபைகளினால் நிறைந்தவர் தான், வல்லமையினால் நிறைந்தவர் தான், எல்லாலும் பெரியவர். வேதம் சொல்லுகிறது ரெண்டு காரியத்தை சொல்லுது. அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார்,
இன்னொன்று தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். இந்த 2 வசனம் இயேசுவை குறித்து பேசும்பொழுது பதிவு செய்யும். லூக்காவில் பார்த்தீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு போகும்போது மறந்துட்டு போயிடுவாங்க. 3 நாள் கழித்து மறுபடியும் தேவாலயத்துக்கு வந்தோன்னே அவர்களிடத்துல கேள்வி கேட்கவும் வினவும் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன மகனே, நான் உங்களை எல்லாம் இவ்வளோ தொலைவிட்டு இருந்தேன், எங்கே இருக்கிறேன், என்னை ஏன் தேடுகிறீர்கள், பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதில்லையே அப்படி சொல்லிட்டு அப்புறம் வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் 30 வயசு வரையும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. அதே போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, சிலுவையின் மரணம் வரைந்தும் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப அன்றாட வாழ்க்கையிலும் சரி கீழ்ப்படிந்தார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று சொன்னால், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவில் என்று சொன்னால், நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் பெற்றோருக்கு நல்லா இருப்பீங்க, பரலோக தேவனுக்கு நல்லா இருப்பீங்க. இந்த பூலோக தகப்பனுக்கும் நல்லா இருப்பீங்க, பரலோக தகப்பனுக்கும் நல்லா இருப்பீங்க. ஆமேன். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கையின் பெரிய நன்மைகள், உங்களுடைய வாழ்க்கையின் அலங்காரம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய அப்படியே நறுமணம், இவைகள் எல்லாமே வசனத்துக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதில் இருக்கிறது விஷயம். அதுக்கு பின்னால் தான் ஜெபம், அதுக்கு பின்னால் தான் ஊழியம், அதுக்கு பின்னால் தான் ஆராதனை எல்லாமே. நான் இந்த காலை வேளையில் வச்சு, நீங்கள் ஜெபிக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் உபவாசிக்கலைனாலும் பரவாயில்லைங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், மேலான நன்மைகளை பார்ப்பீர்கள். ஆமேன். நீங்கள் 10 மணி நேரம் ஜெபிப்பதற்கும் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கும் இணையே கிடையாது. இது வேற. கீழ்ப்படிதல் என்பது மிகப்பெரிய நன்மை. ரோமர் 6:16 சொல்லுது, நீங்கள் எதற்கு உங்களை கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமை. ஆமீன். பாவத்துக்கு கீழ்ப்படுந்தீங்களா பாவத்துக்கு நீங்க, நீதிக்கு கீழ்ப்படிஞ்சா நீதிக்கு. நான் சொல்றேன், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் வார்த்தைக்கு நீங்கள் அடிமை. இது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டகங்க. நீங்கள் பரலோக தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு இந்த பூமியில் நமக்கு கிடைக்கிற ஒரே ஆதாரம் கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் பெரிதான காரியங்களை செய்வதற்கு அவருக்கு லகுவாக இருக்கும். ஆமீன். அவர் செய்ய மாட்டார் என்று சொல்ல, அவரால் செய்ய முடியாது என்று சொல்ல, ஆனால் நாம் அவருடைய சரியான அலைவரிசையில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரே, இந்த மே மாதம், இந்த மாதம் முழுவதும் நான் எடுத்துக்கிறேன், எங்கெங்கெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் இருக்கிறேனோ அந்த பகுதியில் உங்களுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன். சத்தமாமின்னு சொல்லாமல் ஒரு சில பகுதியில் நீங்கள் கீழ்ப்படியலாம், ஆனால் எல்லா பகுதியிலும் கீழ்ப்படியணும் அவர் விரும்புகிறார். ஆமீன். கீழ்ப்படிதல் என்பது வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நாள் நிகழ்வல்ல, ஒவ்வொரு நாளும் செய்கிற, ஒவ்வொரு காரியத்துக்கும் செய்கிற, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செயல்படுத்துகிற ஒரு விஷயம். ஏதோ வாழ்க்கையில் ஒரு முறை கீழ்ப்படிஞ்சிட்டேன் அதனால வாழ்நாளெல்லாம் ரெடி அல்ல 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 அல்ல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு சவாலுக்கு மத்தியில், ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் இதை எடுக்க மாட்டேன், நான் இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படுகிறது. சத்தம் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். வேதம் பாருங்க, கீழ்ப்படிதலை ஏராளமாய் போதிகள். மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். வேலைக்காரன் எஜமானுக்கு, ஆமீன். இளைஞர்கள் மூப்பருக்கு, உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். நான் சொல்கிறேன், இது எல்லாமே வேத வசனத்தின் ஆதாரம் இதில் இருக்கிறது. ஆமீன். நீங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் இவ்வளோ பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கலாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த மே மாதத்தில் திரும்பவும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன், தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்பட. மென்மேலும் பலப்படுவதற்கு தேவன் நமக்கு வைத்திருக்கிற என்ட்ரன்ஸ்,
அவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறது. ஆமென். நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், பலப்படுவீங்க. மென்மேலும் பலப்படுவீங்க. மென்மேலும் எல்லா பகுதியிலும் பலப்படுவீங்க. எல்லா பகுதியிலும் உறுதியாக ஸ்திரமாக இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த பூமியில் அவரை அறியாத ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்படணும், உங்களுடைய வேலைகளை பார்த்து ஆச்சரியப்படணும், உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து ஆச்சரியப்படணும், உங்கள் ஜெப வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படணும், நீங்கள் பேசுகிற தன்மைகளை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படணும். அவரை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் போய் நின்னாவே அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் மாற வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த பூமியில் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தினம் தினம் மனம் மாறுதலை கொடுத்திருக்கிறார், மறு ரூபத்தை கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் உணர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நன்மையாய் இந்த மாதம் முழுவதிலும் நாம் செயல்படுவோம். ஆமென். கடைசியாய் ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்துங்கள், பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின உம்முடைய வாக்கு தத்தங்களை திரும்ப நினைவு கூற எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். எங்கள் சபைக்கு நீர் கொடுத்த வாக்கு தத்தம் ஆண்டவரே, ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஒரு காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அதில் உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை சார்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொரு அடியாய் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களுக்கு நினைப்பூட்டின வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய். இந்த வார்த்தை இந்த மாதத்தில் எங்கள் சபைக்கு, எங்கள் ஜனங்களுக்கு மாம்சமாவதாக, நிறைவேறுவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எங்கள் ஜனங்களை ஆளுவதாக. முன் சென்று இந்த வார்த்தை வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாண்டவரே. இந்த கிருபையுள்ள வாக்குத்தத்த வசனத்திற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆண்டு கொள்ளட்டும். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதிலும் எங்கள் ஜீவனாலெல்லாம் ஊழியம் செய்யட்டாண்டவரே. பரிசுத்தாவிடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லார் மேலும் உடைய பூர்ண கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.